Hi students, welcome to BB Max. இன்னைக்கு 10th standard Mathsல 8th chapter Statistics and Probabilityல exercise 8.1ல 14th sum பார்க்க போகிறோம். இப்போ for a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. Later on, if it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. Find the correct mean and standard deviations. இதில் வந்து 100 candidates-ஓட மீன் வந்து 60, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15 அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த மார்க் வந்து 45 72ங்கிறது தான் கரெக்டான வேல்யூ. அதை வந்து ராங்காக எப்படி 40யும் 27 என்ட்ரு பண்ணிடுறாங்க. இப்போ இதோட கரெக்ட் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போது கரெக்ட் மீன் கண்டுபிடிக்கணும். கரெக்ட் மீன் கண்டுபிடிக்கணும்னா மீனுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா வந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ சம்மேஷன் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ராங் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சோம்னா தான் கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கரெக்ட் சம்மேஷன் இருந்ததுனா தான் நம்மளுக்கு கரெக்ட் மீன் கண்டுபிடிக்கும். நமக்கு மீனில் வந்து சம்மேஷன் எக்ஸ் வேணும், கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் வேணும். அதனால் கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் இப்போ ராங் சம்மேஷன் எக்ஸ்லேருந்து தான் கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ராங் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதிலேருந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இதிலேருந்து கரெக்ட் மீன் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ராங் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர், இது நம்மளுக்கு அந்த கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் நம்மளுக்கு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேணும். நம்ம இங்கே வந்து தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ராங் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டோம்னா கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ராங் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த ராங் சம்மேஷன் எக்ஸ்லேருந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், இதிலேருந்து கரெக்ட் மீன் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ராங் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், இந்த இதிலேருந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுலேருந்து கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவங்களே கொடுத்துருக்குறாங்க n = 100ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. மீன் வந்து எக்ஸ் பார் அதுவும் அவங்களே கொடுத்துட்டாங்க 60, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அவங்களே கொடுத்துட்டாங்க 15. இப்போ கரெக்ட் ஸ்கோர் வந்து 45 72 கொடுத்துருக்குறாங்க. ராங் ஸ்கோர் வந்து 40 27 என்ட்ரு பண்ணது அதுவும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸ் பார் = நம்மளுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் பை என். இப்போ இந்த எக்ஸ் பார் வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க, அது 60. இது வந்து ராங் சம்மேஷன் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது இப்போ எக்ஸ் பார் வந்து 16 கொடுத்துருக்குறாங்க, 60 சம்மேஷன் எக்ஸ் தெரியாது, டிவைடட் பை இது வந்து n வந்து 100ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு சம்மேஷன் எக்ஸ் வேணும். ராங் சம்மேஷன் எக்ஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ராங் சம்மேஷன் எக்ஸ் இதுதான் இப்போ இந்த எக்ஸ் பார்லேருந்து கொடுத்துருக்குற எக்ஸ் பார்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ சம்மேஷன் எக்ஸ் = இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 6 × 100 வந்து 6000. இதுதான் வந்து ராங் சம்மேஷன் எக்ஸ். இப்போ இதிலேருந்து நம்ம கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ்க்கு என்ன பண்ணணும், இந்த ராங் சம்மேஷன் எக்ஸ் ப்ளஸ் இந்த கரெக்ட் வேல்யூ மைனஸ் இந்த ராங் வேல்யூ. இந்த ராங் ஸ்கோர் இதை வந்து கரெக்ட் வேல்யூவை ப்ளஸ் பண்ணணும், ராங் ஸ்கோரை வந்து மைனஸ் பண்ணணும். அதுதான் கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ். இப்போ ராங் சம்மேஷன் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6000 ப்ளஸ் இந்த கரெக்ட் வேல்யூ. இதில் கரெக்ட் வேல்யூ 45 + 72. இப்போ இதில் இருந்து இந்த ராங் ஸ்கோரை மைனஸ் பண்ணுறோம், -40 -27. இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட் இது 6045 + 72, இதை ஆட் பண்ணோம்னா 6117 வரும். மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -67. இது ரெண்டுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 6015 வந்துடும். இதுதான் வந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ். இப்போ ராங் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அதிலிருந்து கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கரெக்ட் மீன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கரெக்ட் மீனுக்கு ஃபார்முலா கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் பை என்.
கரெக்ட் சமேஷன் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் 6050. என் வந்து கொடுத்துருக்குறாங்க 100. அப்போ இதை டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி, இங்கே 100ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கேருந்து 2 zeros இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளி வச்சோம்னா 60.50. இதுதான் கரெக்ட் எக்ஸ் பார், கரெக்டு மீன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி முதல்ல நம்ம மீன் கண்டுபிடிச்ச மாதிரியே ராங் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ராங் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது 15 ஸ்கொயர், சிக்மா இருக்குது 15, சிக்மா வந்து 15 அவங்களே கொடுத்துருக்காங்க, அந்த 15 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். டிவைடட் பை என் வந்து 100 மைனஸ் இந்த சமேஷன் எக்ஸ் பை என் வந்து 60. இது எக்ஸ் பார், இந்த சமேஷன் எக்ஸ் பை என்கிறது எக்ஸ் பார் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க 16. அப்போ இது 60 ஸ்கொயர். இப்போ இதை வந்து ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோன்னா இது 15 ஸ்கொயர் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த ரூட் போயிடும், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் இந்த 60 ஸ்கொயர். அடுத்தது 15 ஸ்கொயர் வந்து 225 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர் வந்து 3600. இப்போது 225 இந்த மைனஸ் 3600 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 3600 ஆயிரும். இப்போ ப்ளஸ் 3600 ஈக்குவல் டு இந்த சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இப்போ நம்ம இதை இங்கே வச்சுக்கிறோம். இப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100ங்கிறது 3825. இப்போ நம்மளுக்கு இது மட்டும் வேணும். அப்போ இது இங்கே வச்சுட்டு இதை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 3825 இன்ட்டு 100. அப்போ 3825 இன்ட்டு 100 வந்து 38250. இதுதான் ஃபஸ்ட்டு ராங் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது இதிலிருந்து தான் கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கும் அதே தான். ராங் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த நமக்கு கொடுத்துருக்குற கரெக்ட் வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ராங் வேல்யூ ஸ்கொயர். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர், அதனால் எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஒரு டேர்மை விட்டுட்டு இந்த ராங் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது அதே தான் இருக்கும். ப்ளஸ் இந்த கரெக்ட் ஸ்கோரோட ஸ்கொயரும் மைனஸ் ராங் வேல்யூவோட ஸ்கொயரும் போடணும். அப்போ இங்கே வந்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் 382500 ப்ளஸ் இந்த கரெக்ட் ஸ்கோர் வந்து 45 ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயர். இப்போ இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 45 ஸ்கொயர் வந்து 2025 ப்ளஸ் 72 ஸ்கொயர் வந்து 5184 மைனஸ் 40 ஸ்கொயர் வந்து 1600, 27 ஸ்கொயர் வந்து 729. இப்போ இது மூணு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 389709 மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2328 வந்து. இப்போ இந்த 389709லேருந்து மைனஸ் 2329 இதையே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 387380. இதுதான் வந்து கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது ராங் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். இதில் எல்லாம் இப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். root of 387380 by 100 minus 60.5 the whole square. 50 தான், நம்ம 0 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் அதே வேல்யூ தான் வரும். அப்போ இதோட ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இதுதான் கரெக்ட் எக்ஸ் பார். இப்போ ரூட் ஆஃப் இது 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். பாயிண்ட் வருதுன்னா 3873.80 மைனஸ் இது 60.5 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 60.5 இன்ட்டு 60.5. இப்போ 5 5 சார் 25. இங்கே 0 இருக்கிறனால இந்த 25 அப்படியே போட்டுறணும். இது மேலே ரிமைண்டர் போட்டு அடுத்த நம்பர் கூட ஆடெல்லாம் பண்ணக்கூடாது. 5 5 சார் 25. 0 இருக்கிறனால 5 5 சார் 25 அப்படி எழுதிக்கிறோம். 5 6 சார் 30. இப்போ 0 மல்டிப்ளை பண்ணால் 0 × 5 0 0 0 0
0 6 ஆர் 0. அடுத்தது 6ஆல் பண்ணுறோம். மறுபடியும் 6 5 ஆர் 30. 30க்கு 30 இங்கே 0 இருக்கிறனால 6 5 ஆர் 30ங்கிறது 30 அப்படியே ஃபுல்லாக போட்டுறணும். 6 6 ஆர் 36. ஆட் பண்ணால் 5 2 0 3 + 3 6 6 3. இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 2 டிஜிட் வச்சோம்னா 366 0.25. இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இது ரூட் ஆஃப். இப்போ இதிலேருந்து இதையே மைனஸ் பண்ணுறோம். இந்த 387380லேருந்து 3660.25 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, அப்புறம் 7ல் 2 போச்சுன்னா 5 பாயிண்ட். அடுத்து இங்கே 3 இருக்குது 3, 7ல் 6 போச்சுன்னா 1, 8ல் 6 போச்சுன்னா 2, இங்கே அவ்வளோதான். 8ல் 6 போச்சுன்னா 2, 3ல் 3 போச்சுன்னா 0. இது வேண்டியதில்லை. 213.55 213.55. இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் கண்டுபிடிச்சா 213.55. ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸாக எடுக்கணும், அந்த பக்கமும் 2 டிஜிட்ஸாக தான் எடுக்கணும். இப்போ இந்த பக்கம் எடுத்தோம்னா 2 டிஜிட், இங்கே 1 இருக்கிறனால இது 1 அப்படியே வச்சுக்கலாம். இது இந்த பக்கம் 2 டிஜிட்ஸ் அப்படியே போட்டுக்கணும். அப்போது 1 1 இஸ் 1, 2ல் 1 போச்சுன்னா 1, இங்கே அடுத்த 2 டிஜிட்ஸ் இறக்கிறோம். இப்போ இந்த 1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, 2க்கு அப்புறம் பக்கத்தில் 4 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 96 வரும். 5 டைம்ஸ் போட்டோம்னா நிறைய போயிடும். இப்போ 4 டைம்ஸ் போட்டோம்னா 96. 13ல் 6 போச்சுன்னா 7, 10ல் 9 போச்சுன்னா 1. அடுத்து 2 டிஜிட்ஸ் இறக்கிறோம். இப்போ இந்த 14ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 28. 28ல் 6 டைம்ஸ் போடுறோம். 6 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 6 × 286 மல்டிப்ளை பண்ணால் 1716 வரும். இது மைனஸ் பண்ணுறோம். 15ல் 6 போச்சுன்னா 9, அடுத்து 4ல் 1 போச்சுன்னா 3, இது 3. அடுத்தது 9, இதில் 9, அப்புறம் 2 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 நம்பரை தான் ஆட் பண்ணணும், அதனால் 2 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது ஃபுல்லாக இந்த 3ஐயும் 1 4 6 இது 3ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 292 வரும். இப்போ 292ல் இது 1 டைம் தான் போட முடியும். 2 டைம்ஸ் 2ன்னு போட்டோம்னா இங்கே 2000 இருக்குது, 2 டைம்ஸ் போட்டோம்னா 4000 ஆயிரும். நம்மளுக்கு இங்கே 3000 தான் இருக்குது. அப்போ 1 டைம் போட்டோம்னா 2921. இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இன்னும் இது போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸ் போதும். அப்போ 14.61. இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இது அக்யூரேட் வேல்யூ இல்லை, அப்ராக்சிமேட் வேல்யூ. அதனால் 14.61ங்கிறது தான் ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை திருப்பி நீங்கள் எல்லாத்தையும் இந்த லாங் டிவிஷன் எல்லாம் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.